வெல்கம் டு அவர் சேனல் திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான வேர்க்கடலை பால் பாயாசம் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் நாம் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ரொம்பவே சுவையான வேர்க்கடலை பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் சூடானதுக்கப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா நான் வேர்க்கடலையை இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துடலாம். வேர்க்கடலை ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே நாம் எடுத்துடலாம். இப்போ இதோடய கொஞ்சமாக நாம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ ரெண்டுமே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாம் இதே நெய்யில் சேமியாவையும் சேர்த்து நாம் வறுத்து எடுத்துடலாம். சேமியா நீளமாக இருக்கும். இதை லைட்டாக இதை சின்னதாக கைட்டு அழுத்துனீங்கன்னா உடஞ்சிடும். சேமியாவை நாம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம எடுத்துடணும். இல்லை அப்படின்னா கருகிடும். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சின்னா சேமியா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். பால் கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்படி பொங்கி வந்ததுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதோட சேர்த்துடலாம். சேமியாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேமியா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் இதில் சுகர் ஆட் பண்ணலாம். இப்போ நாம் இதோடய வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் நாம் சேர்த்துடலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது, இப்போவே சேர்த்துடணும். ஏன்னா கடலைப்பருப்பு நாம் சேர்த்துறதுனால நம்ம பாயாசத்தோடு அது நல்லா அதுவும் கொஞ்சம் வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஆகி வரும் சேமியா வெந்ததுக்கப்புறமா. இப்போ சேமியா கொஞ்சம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 ஸ்பூன் இன்றைக்கி சுகர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இன்னும் சுவை இனிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சமே உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சீனி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேமியா கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். நம்மளோட பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சுவையான வேர்க்கடலை சேமியா பால் பாயாசம் தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.